நம்ம கலியுகத்தோட அழிவு ஆரம்பமாயிடுச்சு. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க நம்ம சேனலை போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு செகண்ட் பார்ட்டில் மிச்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். இரண்டாவதாக பீமன் கன்று ஈன்ற பசு ஒன்று தனது குட்டியை ரத்தம் வந்தும் நிறுத்தாமல் மேலும் மேலும் சுத்தம் செய்து கொண்டே இருந்தது. ஒரு தாய் எப்படி தன் கன்றையே காயப்படுத்த முடியும் என்று கேட்டதற்கு கிருஷ்ணர், கலியுகத்தில் பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் செய்யும் குற்றத்தை கண்டிக்காமல் அவர்களுக்கு உடந்தையாக இருப்பார்கள். அந்த தைரியத்தால் பிள்ளைகள் முக்தி கிடைக்காமல் மீண்டும் மீண்டும் தீய வழியிலேயே செல்லும் நிலை ஏற்படும் என்று விளக்கினார். அடுத்தது அர்ஜுனன். வேத குறிப்புகள் நிரம்பிய சிறகுகள் கொண்ட கழுகொன்று பிணத்தை உண்பதை கண்டதை பற்றி கிருஷ்ணரிடம் கேட்டபோது கிருஷ்ணர், கலியுகத்தில் துறவியின் வேடமிட்ட கபடதாரிகள் பல பேர் இருப்பார்கள். அவர்கள் போலி வேடம் அணிந்து தன்னைத்தானே துறவிகள் என்று கூறி மக்களிடம் செல்வத்தை பறிக்க முயல்வார்கள். உண்மையான துறவிகள் மிக குறைவாகவே இருப்பார்கள் என்று அர்ஜுனனுக்கு விளக்கினார். அடுத்ததாக நகுலும் கிருஷ்ணரிடம், ஒரு மலை மீதிருந்து பாறை ஒன்று உருண்டு விழும் வழியில் பல பெரிய மரங்களை எல்லாம் வேரோடு சாய்த்து முன்னேறி சென்றது. ஆனால் ஒரு சிறு செடி அந்த பாறையை தடுத்து நிறுத்தியது என்று குழப்பத்துடன் கிருஷ்ணரை கேட்டார். அதற்கு கிருஷ்ணர், வருங்காலத்தில் மக்கள் மூத்தவர்கள் கூறும் நல்வழியை பின்பற்றாமல் தன் இஷ்டத்திற்கு செயல்படுவார்கள். அப்படி போகும் அவரது வாழ்க்கையில் கடவுள் எனும் மொழி வந்து அந்த செயலை நிறுத்தும் என்று கூறினார். அதைத் தொடர்ந்து இறுதியில் சகாதேவன், அந்த வனத்துக்குள் நிறைய கிணறுகள் நிரம்பி வழிந்தது. ஆனால் ஒரு கிணறு மட்டும் வறண்டு கிடந்தது என்று தான் கண்ட சந்தேகத்தை கேட்டதற்கு கிருஷ்ணர், கலியுகத்தில் செல்வந்தர்கள் மேலும் செல்வந்தர்களாகி செல்வ செழிப்புடன் தன் தேவையை விட அதிகமாக செலவழித்து தனக்கு கீழ் வேலை செய்பவர்களை கூட மதிக்காமல் வாழ்வார்கள். ஆனால் ஏழைகள் மேலும் ஏழைகளாக உணவிற்கு கூட கஷ்டப்படும் நிலை ஏற்படும் என்று விளக்கினார். கிருஷ்ணரின் விளக்கத்தை கேட்ட பஞ்சபாண்டவர்களும் நாரதரும் மிகவும் மன வருத்தத்துடன் விடைபெற்றார்கள். வேதவியாசரும் இதைத்தான் தெளிவாக தனது நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கலியுகத்தின் முடிவில் இயற்கை பேரிடர்கள் வரும். அதனால் நாம் அனைவரும் உண்ண உணவில்லாமலும் உடுத்த உடையில்லாமலும் கஷ்டப்படுவோம். அந்த நேரத்தில் ஒரு ஒளி நம்மை வந்து காக்கும் என்று தனது குறிப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாம் அனைவரும் செல்வத்தின் அடிப்படையிலும் ஒருவரின் வெளித்தோற்றத்தை வைத்து மட்டும் ஒருவரை எடை போடாமல் அவரின் குணம், அறநெறி, நல்ல பண்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தான் ஒருவரை காண வேண்டும். மாற்றத்தை நாம் தான் உருவாக்க வேண்டும். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் இந்த உண்மையை மற்றவங்க கிட்ட பேசியிருக்கோம். நன்றி.